என்னடி பண்ற ரூம்ல? ரூம்ல படிச்சிட்டு இருக்கம்மா, சும்மா நோயிங்காத. படிக்கல சும்மா தான் உட்காந்துருக்கேன். அப்புறம் எப்படி போயிட்டது? பேசலாம். இரு வரேன், யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது. இரு யாரோ வராங்க, அப்புறம் பேசுகிறேன். என்னண்ணா? என்ன பண்ற? படிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, ஏதோ கண்டுபிடிச்சிருப்பானோ. அதுக்குன்னு ரூம்ல வந்தா? அப்புறம் ரூம்ல தானே டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க, அதான் இங்கே வந்து படிக்கிறேன். இவ முழிக்கிற மொழியும் பேசுகிற வார்த்தையும் கேட்டால் டவுட்டாக இருக்குது. கண்டுபிடிக்கிறேன். இதெல்லாம் என்ன பண்ணுறது? என் அண்ணன் டவுட்டில் போன மாதிரி இருக்கு. இரு அப்புறம் பேசுகிறேன். என்ன திரும்ப ஏதோ வாய்ஸ் கேட்குது? மாட்டினா சத்தடி. அவன் வந்தாலும் ஒரு வாசம், நான் அப்புறம் பேசுகிறேன். வை. என்ன கதை விட்டு வந்ததும் ஒன்றுமே கேட்கல. என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே புரியலையே. என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சுட்டு தான் இருக்கிறேன். இல்லையே, ஏதோ ஃபோன் பேசுகிற மாதிரி என் காதில் வந்தது. நீ வேணா கேளு, இந்த கொஷின் நான் சொல்கிறேன். இவ ஏதோ திராளங்களை வேலை பண்ணுறா. சரி, அதுக்கு என்ன ஒரே பக்கமாக வச்சு படிப்பாங்க? இல்லை, நான் இது எப்போ படித்தது? இப்போ தான் படிக்கிறேன். என்ன உளறா இவ? என்னைக்கு மாட்ட போகிறோன்னு தெரில, பார்த்துக்கிறேன். ஒன்று படிக்கிறேன் ஏமாற்றிட்டா இருக்கிறேன். பேசிக்கிறேன். இந்த நாய் எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணுது? ஹலோ. என்ன பண்ணுற? நீ என்னடி பண்ணுற? நான் சும்மா தான் இருக்கேன். டூர்லாம் போகிறோமா இல்லையா? அமௌண்ட் ரெடி பண்ணியா என்ன? அமௌண்ட்டா? அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் விட. ஆனால் என்ன, வீட்டில் கேட்க முடியாது. வீட்டில் தான் போன வாரம் தான் டூர் போகிறேன்ட்டு காசு வாங்கினேன். உனக்கே தான் தெரியுமே எங்கே போனேன்ட்டு. அடிப்பாவி, அப்போ காசுலாம் அப்படி தான் வருதா? ஏன் அவனை எடுத்துகிட்டு வர சொல்ல வேண்டியதானே? அவன்கிட்டேயும் தான் ஷாப்பிங் போகிறோன்னு ஒரு வாரம் இந்த 2 நாளுக்கு முன்னாடி வாங்கினேன். ஓ, அப்போ எவனையும் விடுறது இல்லையாட்டுக்கு? நீ தாண்டி நல்ல வாழ்க்கை வாழ்கிற. அப்புறம் நமக்கேது காசு? பாய் ஃப்ரெண்ட்லாம் எதுக்கு இருக்காங்க? இதை மாதிரி ஹெல்ப் பண்ணுறது தானே இருக்கானோ. சரி, அப்போ எப்படி தான் வரப்போகிற? அதான் இப்போ சொன்னனே, ஏதாவது ஒரு பிடை போட வேண்டியதான். இப்போ உங்கள் அப்பா உடம்பு சரியில்லைன்னா காசு கேட்க போகிறேன். அடிப்பாவி, எங்கப்பாவா? எங்கப்பா நல்லா தாண்டி இருக்காரு, பாவி மனுஷனை கொல்ல பார்த்தியே. அது எனக்கு தெரியாதா நல்லா இருக்காருன்னு? அப்புறம் எப்படி காசு வாங்குறது? இப்போ பாரு நான் எப்படி நடிக்கிறேன்னு. ஓ, எப்படியோ வந்தா சரிதாம்மா டூரு. நீ கொடுத்து வச்சவ. சரி, நீ பாருடி. நான் என்கிட்ட போய்ட்டு பிட்டை போய்ட்டு காசு கலந்துட்டு வரேன். சரி, வச்சிட்றேன். ஐயோ, இவனா? முதல்ல இவன் நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் பண்ணும். அதோ இருக்கான், எடிச்சா வாங்கி. ஐயோ, என்ன பண்ணுறேன்னு தெரியல, சிரிப்பு வருது. ஹலோ. சொல்கிறா. ஏய், என்ன சோகமாக இருக்கிற? ஐயோ, சிரிப்பு வேறு வருது இந்த நேரத்தில். ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஒன்றும் இல்லையா? இல்லையே, ஏதோ வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. அதுவா, ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இருந்த காசெல்லாம் கொடுத்துட்டேன். எனக்கு ஃபீஸ் கட்டணும், காசு இல்லை. ஃபீஸ் கட்ட காசு இல்லையா? ஆமாம். எப்போ ஃபீஸ் கட்டணும்? நாளைக்கியா? ஓ, கொஞ்சமாவது ரெடி பண்ணியா இல்லையா?
இன்னும் கிடைக்கல. அதுக்கு தானே உனக்கு பண்ணேன். ஏய் என்ன சவுண்டு அது? தும்பல் வருது. தும்பலா? ஆ சரி சரி, வேற யார்கிட்டயும் கேட்டியா இல்லையா? எங்க யார்கிட்டயும் கேட்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. சொன்னா என்ன நம்புவாங்களான்னு நான் தரேன்னு சொல்றா. ஏய் என்ன அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, யாராவது நம்பாமல் இருப்பாங்களா? ஏய் நான் உனக்கு இல்லை, எவ்வளோ வேணும்னு சொல்லு, நான் தரேன். எனக்கு ஒரு 5000 வேணும்னு நினைக்கிறேன். 5000 வேணும்னு நினைக்கிறியா? ஃபீஸ் கட்ட தானே கேட்குற? ஃபீஸ் கட்ட தான். இல்லை உன்கிட்டே கேட்க முடியுமா எல்லாத்தையும் அதுக்குன்னு? சரி சரி, நான் போட்டு விட்றேன் ரெடி பண்ணிவிட்டு. ஏய் ஜாலி. ஏத்தா என்னத்தா பண்ணுற? படிச்சிட்டு இருக்கேன்ப்பா. நான் பத்த புள்ள பரவாயில்ல, படிச்சுட்டு இருக்கேன். திருச்சிற்றம்பலம். நம்ம ராமசாமி மாவா இருக்கான்ல, யாரோ லவ் பண்ணிவிட்டான்னு அவன் அப்பா அந்த அடிச்சு கிடக்குறான். ஐயோ எனக்கே பார்க்க பாவமாக போச்சு ஆத்தா. நீ பரவாயில்ல படிச்சுக்கிட்டு இருக்க, இப்படி தான் படிக்கணும். படிச்சினா தான் பா. நாங்கள் தான் படிக்கல, குடிச்சிட்டா போயிட்டோம். நீனாவது படித்து மேலே வா. உனக்கு பெருமை செய்வப்பா கண்டிப்பா. அதுதான் தான் வேணும். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அவன் செயல். அப்படி தான் போயிட்டுருக்குது. அப்புறம் என்னப்பா ஆச்சு அவங்க வீட்டில்? அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்கானாமா. சிச்சோ, நான் அவகிட்ட அப்பயே சொன்னப்பா, அவளாம் சரிந்த ஃப்ராடாக இருப்பாள். நிறைய பசங்க கிட்ட பேசுவா, எனக்கு பிடிக்காது. அதனால தான் அவகிட்ட பேசுறது இல்லையே. பரவாயில்ல பரவாயில்லத்தா, அந்த மாதிரி தான் நல்ல பிள்ளையோட சேர்ந்து ஒழுக்கமாக இருக்கணும். சரிப்பா. என்னத்தா அது டாயிங் டாயிங் இது? படிச்சிட்டு இருக்கேன்ப்பா. படிச்சுட்டு இருக்கேன்னா செல்லுல இங்கே என்ன வேலை? ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இதுப்பா அலாரம்ப்பா. ஒரு ஒரு கொஷினுக்கு இந்த டைம்குள்ள படிக்கணும்னு அலாரம். ஓ, கொஸ்டினுக்கு அலாரம் வச்சு படிக்கிற அளவுக்கு யாத்தா நீ படிக்கிற நீனு? ஆமாப்பா. பரவாயில்லையே. திருச்சிற்றம்பலம். எப்படியோ எனக்கு புல் அரிக்குதுப்பா நீ படிக்கிறது. பாவம் பச்சை குழந்தையா இருக்குது. என்னத்தா படிக்கிற? ஐயோ என்ன சொல்லலாம். நான் ஐஓபி படிக்கிறேன்ப்பா. ஐஓபி? ஏதோ பெரிய படிப்பாக தான் இருக்கும் போல. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஓ, பேங்க் படிக்கிறியா? சொன்னாலும் நம்புறேன் கேனப்பைய. சரி சரி பரவாயில்ல. நான் கூட என்னமோ நினச்சேன் அம்மாவில். போகிற போக பார்த்தா பேங்க் படிச்சுட்டு பெரிய ஆளாக இப்படி போல. கண்டிப்பாப்பா, உனக்கு பெருமை சேர்க்கணும்ல, அதுக்காகவே படிப்பேன். திருச்சிற்றம்பலம். இந்த வார்த்தையை கேட்கும் போது இனிமையாக இருக்கு. ஏதோ போனா போதுன்னு லவ் பண்ண நோய் நோயின்னு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான் இவன். அக்கறையே சாப்பிட்டியா எப்படியானு வந்து மெசேஜ் பண்ணுறான் லூசு பையன். ஒரு 100 ரூபா காசுக்கு வயலைனாலும் யாருக்கு மெசேஜ் பண்ணுறதுன்னு கேட்குறான் சனி. யாருக்கு பண்ண இவனுக்கு என்ன? இவனை சமாளிக்கிறதுக்கு நம்ம 6 வேளை சாப்பிடணும் போலவே. 12 மணிக்கு மேலே நான் என்ன பண்ணிட்டு இருந்தா இவனுக்கு என்ன? 12 மணிக்கு மேலே தானே நாங்கள் ஆன்லைனே வருவோம். அதை புரிஞ்சிக்காம தொல்லை பண்ணுறேன். 24 மணி நேரமும் டஃப் கொடுக்குறான். இன்னையோட உன் கதை முடிஞ்சிச்சு.